இருக்கிற வரைக்கும் நீங்கள் எக்ஸாமை சீக்கிரமே எழுதிட்டு ஹாலை விட்டு வெளில போகக்கூடாது. அது மாதிரி உள்ளே நீங்கள் ப்ரேயர் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிஸ்கிங் நடக்கும். இதர் போலீஸ்மேனை வச்சோ இல்லை பர்சனல் ஃப்ரிஸ்கிங் நடக்கும். உங்களுக்கு சோதனை நடத்தப்படும் நீங்கள் உள்ள எக்ஸாம் எழுத போகும்போது. மேக்ஸிமம் பெல்ட்டு இல்லைனா ஏதாவது மெட்டல் சம்மந்தமான எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் ஹாஃப் ஸ்லீவ் போட்டுக்கோங்க. மென்னெல்லாம் ஹாஃப் ஸ்லீவ் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா ஆஃப் ஹேண்டு போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸி. மெட்டல் எதையும் உள்ளே விடாமல் நிறைய எக்ஸாம் சென்டரில் மெட்டல் இதெல்லாம் வச்சு தான் அனுப்போம். ஏன்னா ஏற்கனவே நெட் எக்ஸாமினேஷனுக்கு இதான் இதோட ரூல்ஸ். அது மாதிரி இன்னும் எனி டைப் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் அந்த த்ரெட்டனிங்கோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரு என்ட்ரியில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கோ இல்லை வெளியில் வர்றதுக்கோ எக்ஸாமினேஷன் சிபிடி சென்டர்னுக்கிறதுனால கம்ப்யூட்டர் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த சென்டர் கால்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் சரியாக இருக்கணும். அது மாதிரி யூஸ் ஆஃப் அட்டெம்ப்டட் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் வந்து நாட் பர்மிட்டட். அதே மாதிரி